இன்னைக்கு சமூக வலைதளத்துல ஒரு வீடியோ பயங்கர வைரல். 4000 கோடி ஐயா, 4000 கோடி. ஸ்டாலின் ஐயா, நீங்க 4000 கோடி போட்டு வடிகால் அமைக்கிறேன்னு சொன்னீங்களே, இது என்ன ரோடா இல்ல கடலா? இதுக்கு பதிலா நீங்க 4000 கோடிக்கு போட் வாங்கி விட்டுருந்தா எங்களுக்கு உபயோகமா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. பாத்துக்கோங்க, இன்னைக்கு சென்னை மிதக்கிறது. சென்னை மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மழை வெள்ளம் அப்படிங்கிறது பெரிய பாதிப்பை உள்ளாக்கி இருக்கு. இதுக்கு தமிழக அரசு என்ன மாதிரியான பொறுப்பற்ற பதில்களை சொல்றாங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முதல்வர் சொல்றாரே, ஒவ்வொரு வருஷமும் மழை வரும் பொழுது மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சென்னை மாநகர் இருக்கு இல்லையா, தங்களோட கோட்டையாக சொல்லக்கூடிய திமுக அரசு எப்படியா இதை கையாண்டிருக்கு அப்படிங்கிறதான் இன்னைக்கு மழை வெள்ளத்துல பாத்தீங்கன்னா சென்னையே தத்தளிச்சிட்டு இருக்கு. அப்படி ஒவ்வொரு பகுதிகளிலும் மழை நீர் தேங்கி இருக்கு, நிறைய வாகனங்கள் பழுதடைஞ்சிருக்கு, நிறைய பேர் அவங்க வீட்டுக்குள்ளேயே தண்ணி புகுந்து ஒவ்வொரு வருஷமும் என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் இது. மழை வர்றது சாதாரணம் தானே, இதுக்கெல்லாம் அரசை போய் குறை சொல்லிருக்கீங்களே அப்படின்னா, நீங்க வடிகால் அமைக்கிறேன்ற பேர்ல 4000 கோடி பேக்கேஜிங் பண்ணோம், 90% பணிகளை நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வாய் கூசாம போய் சொன்னதுக்கான விளைவுகள் தான் இன்னைக்கு பார்க்கப்படுது. இன்னைக்கு முன்னாடி காலங்கள் மாதிரி கிடையாது, போய் சொல்லி ஈஸியா தப்பிச்சுக்கலான்னு இப்ப மக்களே பாத்தீங்கன்னா காணொலிகள் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அதுல சில ஃபேமஸான காணொலிகள் இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஒரு வாகன ஓட்டி, அதாவது ஒரு 2 வீலர் வச்சிருக்காரு போல, அவர் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. ஐயா 4000 கோடி ஐயா, 4000 கோடி. வண்டி எல்லாம் மிதக்குது ஐயா, மிதக்குது. கடல்ல போறோமா இல்ல ரோட்ல போறோமான்னு ஒண்ணுமே புரியல ஐயா, புரியல. அந்த 4000 கோடிக்கு போட் வாங்கி போட்டுனாலும் போட்லயே போய் வீட்டுல போய் சேர்ந்துட்டு இருப்போம் ஐயா. நாங்களும் இந்த மாதிரி ரோடு இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா 2 வீலர் வாங்குறது பதிலா போட் வாங்கி வீட்டுல வச்சிருப்போம். நம்ம எல்லாம் கார் வாங்கணும், பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்போம். பட் ஆனா இனிமே நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு போட்டு அப்படின்ற ஒரு திட்டத்தை நம்மளே நமக்கு செஞ்சுக்கணும். இனிமே நம்ம சேவிங்ஸ்ல தனியா காசு எடுத்து வச்சு வீட்டுக்கு ஒரு போட்டு வாங்கி வச்சுக்கணும். குறிப்பா இந்த தாம்பரம், வேளச்சேரி இந்த பகுதிகள்லாம் வாழ்ற மக்கள் கார் வாங்குறது பதிலா போட்டு வாங்கி வச்சுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கறத அந்த வீடியோ நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா நிறைய சுரங்க பாதைகள்ல தண்ணீர் நிக்கிறது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நெற்குன்றத்துல இருந்து வடபழனியில இருந்து பல இடங்கள்ல தண்ணி தேக்கமானது இருக்கு. இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சரியா இந்த வடிகால் பணிகளை இவங்க செய்யல அப்படிங்கிறது. சில பேர் முட்டு கொடுக்க வருவாங்க திமுகக்கு, மழை வந்தா தண்ணி நிக்கதான் செய்யும், அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனா நீங்க சரியான பாதைகளை சரியான விஷயங்களை செஞ்சிருந்தீங்கன்னா ஏன் வீட்டுக்குள்ள தண்ணி வருது? குறிப்பா நீங்க வேளச்சேரி பகுதியில போய் பாருங்க, எல்லாரும் அவங்களோட வாகனங்களை கொண்டு போய் பிரிட்ஜ் மேல ஏத்தி நிப்பாட்டி இருப்பாங்க. சோ இதுதான் நீங்க நடத்தக்கூடிய லட்சணமா? இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மேயர் பிரியா இருக்காங்க இல்லையா, ரெயின் பெய்யுது, மழை வருது, நாங்கள் இத்தனை வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டே இருப்பாங்க. பெரிதாக கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு இந்த மழைநீர் வடிகால் பணிகள் கை கொடுத்திருக்குது. அது படுவயலர்னு வச்சுக்கோங்க, ஜாலியா இருக்காங்க. ஏன்னா அந்த பதவிக்கு உண்டான மரியாதையே போச்சு பாத்துக்கோங்க இந்த அம்மாவால. என்னன்னா இந்த அம்மா சொல்றாங்க, எங்க பெருசா கம்ப்ளைண்ட் வந்த மாதிரி தெரியல அப்படின்னு வாய் கூசாம இந்த அம்மா போய் சொல்லுது. நீங்க ஃபேஸ்புக்கையோ இல்ல ட்விட்டரையோ ஓபன் பண்ணீங்கன்னா மக்களே வீடியோ எடுத்து போட்டுறாங்க, எங்க பகுதியில இப்படி இருக்கு, எங்க பகுதியில அப்படி இருக்கு, இவ்வளவு வீடுல தேங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களே போட்டிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா மற்ற மாவட்டங்களை பாத்தீங்கன்னா கோர தாண்டவம் ஆடிட்டு இருக்கு மழை அப்படிங்கறதான் சொல்லணும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வெள்ள பாதிப்புகளானது இருக்கு. ஆனா இந்த மேயர் பிரியா அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்க மோட்டர்லாம் போட்டோம், பெருசா எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல அப்படின்னு. நீங்க தூங்குறதை விட்டுட்டு முழிச்சுக்கிட்டு என்னென்ன கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆகுதுன்னு பார்த்து அதை கையாளணும் அப்படின்னு கேட்கப்படுது. ஏன்னா இன்னொரு வீடியோவும் ஃபேமஸ். எப்ப இந்த மாதிரியான மழை வெள்ள பாதிப்புகள் நடந்தாலும் திமுக ஷூட்டிங் கம்பெனியை ஓபன் பண்ணிடுவாங்க. ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் பண்ணுவாங்க. அப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா மானிட்டரை மட்டும் பாக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை சமூக வலைதளத்துல போட்டிருப்பாங்க. இங்க ஃபேக்ட் செக்கிங் யூனிட்னு வச்சிருக்கவன் பூரா இதை போய் ஃபேக்ட் செக் பண்ண இதுவா முக்கியம், இதுக்கா உங்களுக்கு தான் சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற கேள்வியை தான் நம்ம கேட்கணும். உதயநிதிக்கு முட்டு கொடுக்குற வேலையை விட்டுட்டு மக்களுக்கு தேவையான விஷயத்த செய்யலாம் இல்லையா? இந்த திமுக அரசுக்கு கீழே பாத்தீங்கன்னா தினம் ஊழல் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. அதுக்கான சாட்சிகளை தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில இருக்கக்கூடிய அரச இயந்திரம் அப்படிங்கிறது மூல முடுக்கு நாடி நரம்பெல்லாம் ஊழல் நிறைஞ்சு போன ஒரு விஷயமாக தான் இருக்கு. குறிப்பா ஏழை எளிய மக்களுடைய பாதுகாப்புல அக்கறையே இல்லாத ஒரு
ஒரு அரசு தான் திமுக அரசு. விளம்பரத்துல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அரசு. அதுலயும் நாங்க தான் வந்து எஸ்சி மக்களுடைய பாதுகாவலன், தலித் மக்களுக்கு நாங்க தான் துணை நிற்போம், திமுக தான் எல்லாம் அப்படின்னு பேசுவாங்க. இங்க துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனையில இருந்து ஒவ்வொரு பிரச்சனையும் இந்த அரசு எப்படியா கையாளுது. இன்னைக்கு இந்த துப்புரவு பணியாளர்களை வச்சு இவங்க செய்யக்கூடிய ஊழல் இருக்கு இல்லையா, ரொம்ப மலிவான விஷயத்தை இவங்க செய்யறாங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஆனது கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு போயிருக்கு. அதுல என்னன்னா இவங்க ஆட்களை அதிகமா காட்டி 1 கோடி ரூபாய் பக்கமா வந்து மாசம் மாசம் ஊழல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான். தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே துப்புரவு பணியாளர்களுக்குன்னு இந்த சேலரி ஆனது ஒதுக்கப்படுது. இதுல ஒரு பொய் கணக்கை காட்டியிருக்காங்க. என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னா 1000 பேர் வேலை செய்யற இடத்துல 1400 பேருக்கு சம்பளம் கொடுக்கறதா பொய்யான கணக்கு எழுதி ஒவ்வொரு மாசமும் 1 கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து பாஜகவை சார்ந்த கராத்தே தியாகராஜன் அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றாரு. இதை விசாரணை பண்ணி 1 வாரத்துக்குள்ள அறிக்கையானது சப்மிட் பண்ணணும், இதை பத்தின விவரங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயமானது முன்வைக்கப்படுது. அப்போ 1000 பேர் வேலை செய்யறாங்க, நீங்க எதுக்கு 1400 பேர் கேட்டுறீங்க? அப்போ ஊழல் அப்படிங்கிறது திமுக ஆட்சியில எல்லா பக்கமும் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு. இன்னைக்கு இந்த சென்னையோடைய பெரும்பாலான பகுதிகளில் இன்னமும் இந்த துப்புரவு பணியாளர்களுடைய இந்த வேலை நிரந்தரம் குறித்தோ அவங்க எடுத்துக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் குறித்தோ வாயவே திறக்காம இருக்கு திமுக அரசு. நீங்க வந்து செய்யக்கூடிய இந்த ஊழல் இருக்கு இல்லையா, கார்பரேஷன்ல இருந்து எல்லாத்துலயுமே இந்த ஊழல் செய்யறது அப்படிங்கிறது வந்து எப்படியா சரியான விஷயமா இருக்கும்? நாங்க தலித்தை பத்தி படம் எடுப்போம், நீங்க வந்து மாமன்னன் படம் எடுத்து பெரிய இவராட்டம் காட்டிக்கிட்டாலும் பட் ஆனா நீங்க என்ன களத்துல மக்களுக்கு செய்றீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கா? ஊழல் மட்டுமே ஒரு அரசாங்கத்தோடைய குறிக்கோளா வச்சிருக்கு இந்த திமுக அரசு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து எந்த இடத்துலயும் ஒரு ப்ராஜெக்ட் ஆச்சும் உருப்படியா இவங்க பண்ணியிருக்காங்களா பாருங்க. எங்கேயுமே கல்லா கட்டுறதுலேயே குறியா இருப்பாங்களே தவிர டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்னு ஸ்டாலின் சொல்லுவாரு. பட் ஆனால் கரப்ஷன் 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 மட்டும் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு சென்னை மற்ற மாவட்டங்கள்லாம் தத்தளிச்சிட்டு இருக்கு. இந்த வெறுமனே வந்து இந்த விஷயத்துல மட்டும் இவங்க இப்படி கிடையாது, எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு நடக்கிற பஸ் ஆக்சிடென்டா இருக்கட்டும், நிறைய ஹாஸ்பிட்டல் நடக்கிற முறைகேடுகளா இருக்கட்டும், எந்த துறையை எடுத்தாலும் இவங்க பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு. இன்னைக்கு சென்னை தத்தளிக்குது, இத்தனை பேர் வந்து அவதைப்படுறாங்க அப்படின்னா குறிப்பா இந்த திறனற்ற திமுக அரசு தான் அதுக்கு காரணம் அப்படின்றத சொல்லணும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்டை சரியா எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கு திறமை இல்லாத ஒரு அரசு தான் இந்த திமுக அரசு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.